ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் ஐடியாஸ் சேனல். தீபாவளிக்காகவே ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு வால் டெக்கர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் நான் இதோட சிம்பிளர் வெர்ஷன் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து அதோட கொஞ்சம் என்ஹான்ஸ்டு வெர்ஷன்னே சொல்லலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கொஞ்சம் ஹார்ட்லாம் வரைஞ்சி அப்படியே அழகாக ஒரு தீபாவளிக்காக ஒரு அழகான வால் டெக்கரில் இது பார்க்க வந்து சடனாக பார்க்க ஒரு ஃப்ளார் மாதிரி கூட இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் மார்னிங் அப்லோட் பண்ண அந்த சிம்பிளர் வெர்ஷனும் பாருங்கள், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி வாங்க, இப்போ வந்து நம்ம இந்த கிராஃப்ட் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எல்லோ கலரில் கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதை நான் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக் மெத்தடில் ஃபோல்ட் பண்ணுங்கள். நான் ஏன் இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக ஜிக்ஸாக் மெத்தடில் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ஈக்குவல் வராது. இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நீட்டான அவுட்கம் வரும். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நடுவில் சென்டராக கம் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ரெண்டு ரெடி பண்ணணும். ரெண்டையும் ரெடி பண்ணிவிட்டு அது ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டி விட்டிங்கன்னா ஒரு சர்க்கிள் ஷேப் வரும். லைக் வந்து இது சடனாக பார்க்க ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ரெட் கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. நான் வந்து கலர் ஷீட் எடுத்துக்கிறேன். ஸோ ரெட் கலர் ஷீட் எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம வந்து விளக்கோட பேஸ் ரெடி பண்ண போகிறோம். அதாவது விளக்கோட கீழே ரெடி பண்ண போகிறோம். ஸோ விளக்குனாலே ரெட் அண்ட் எல்லோ கலர் தான் வந்து ஞாபகம் வரும். எனக்கு அதான் பர்சனலாக பிடிக்கும். ஸோ அதனால் ரெட் அண்ட் எல்லோவுக்கு ஃபஸ்ட்டு கீழே அந்த பேஸ்க்கு வந்து ரெட் கலர் ஷீட் எடுத்துக்கிட்டேன். அதையும் எடுத்துக்கிட்டு ஜிக்ஸாக் மெத்தடில் வந்து அழகாக முன்ன பின்ன ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். நான் ஏன் இதுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு பண்ணலன்னா, இது வந்து சின்னதாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக மடிச்சிடுவோம். நீங்கள் பெருசாக மடிக்கும் போது அது ஈக்குவலாக வராது. ஸோ அதனால் சின்னதாக இருக்குன்றதுனால டைரெக்டாகவே நான் ஜிக்ஸாக் மெத்தடில் வந்து மடிச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இதை இப்போ அப்படியே ரெண்டாக பெண்ட் பண்ணி சென்டராக க்ளூ அப்ளை பண்ணி ரெண்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதை அப்படியே அழகாக விரித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான விளக்கோட பேஸ் ரெடி ஆகிடும். இந்த விளக்குக்கு நீங்கள் ரெட் கலர் இல்லை ப்ரௌன் கலர் கொடுத்தாலுமே நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட்டாக இந்த ரெட் அண்ட் எல்லோ மாறிடுச்சு. ஏன்னா நான் மார்னிங் அப்லோட் பண்ணேன் இல்லையா, அந்த சிம்பிளர் வெர்ஷனே அந்த அவுட்கம் பார்த்துட்டு அப்பா அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அதனால் நான் ரெட் அண்ட் எல்லோ இதுக்குமே சூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஒரு எல்லோ கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதையும் ஜிக்ஸாக் மெத்தடில் மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம முன்னாடி ரெடி பண்ண மாதிரியே ரெண்டாக மடக்கி கம் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த பேஸையும் மேலே இந்த விளக்கேறி இதை மாதிரி இருக்குல்ல, அதையும் வந்து கம் அப்ளை பண்ணி ஒன்றா ஸ்டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு அழகான விளக்கு, பேப்பர் விளக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் அப்படியேவும் விடலாம். பட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் மேலே வந்து ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அப்படியே விடுறதுனாலும் விடலாம். பட் மேலே வந்து ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிட்டதால் அது இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். நீங்கள் கலர் கொடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரெட் கலர்லேயே இந்த விளக்கேறிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நடுவில் திரும்ப ஒரு சின்னதாக வந்து எல்லோ கலரில் ஷீட் எடுத்து அதை ஒன்றா வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். பட் அதோட ஒர்க் பெருசுன்றதுனால நான் வந்து கலரே பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு ரெட் கலர் ஷீட் எடுத்துக்கிட்டேன். அதில் ஹார்ட் ஷேப் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எவ்வளோ பெருசு இந்த கிராஃப்ட் செய்கிறீங்களோ அந்தளவு உங்களுக்கு வந்து நிறையா ஹார்ட் ஷேப்பில் வரைஞ்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அது வந்து ரியலிஸ்டிக்காக ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் அது ரெண்டு சைடும் வந்து இப்படி சிசரால் வந்து கொஞ்சம் மடக்கி விட்டுக்கிட்டேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ரியலாக ஃப்ளார் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து விளக்கை வந்து ஹேங் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் நான் வந்து பேப்பர்லேயே இப்படி கட் பண்ணிக்கிட்டேன். இதுவே நீங்கள் வந்து சார்ட்டில் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி பேப்பரில் ஹேங் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. இதே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டிக் வச்சு ரோல் பண்ணுவோம் இல்லையா பேப்பரில், அந்த மாதிரி ரோல் பண்ணி பண்ணிங்கன்னா சார்ட்டில் வந்து விழாமல் இருக்கும். நான் வந்து பேப்பர் ஷீட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒட்டுறதுனால விழாது. நெக்ஸ்ட்டு கார்ட்போர்டில் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது ஒன்று கீழே, அதுக்கு மேலே லைக் இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா பார்க்க இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹார்ட் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அது வந்து இந்த சர்க்கிள் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கிற மாதிரி அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. மேக் ஷுர் இந்த சைஸ் வந்து இந்த ஹார்ட்டோட சைஸ் வந்து நீங்கள் பண்ணுற கிராஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப சின்னதாக போயிட்டாலும் நல்லா இருக்காது, ரொம்ப பெருசாகிட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், கிராஃப்ட்டு ரெடி. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.